Jazzy AROMA. Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரம்ஜான் நோன்பு ஆரம்பிக்க போகுது இல்லையா? அதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷனா நம்ம என்னென்ன பொருள்லாம் முதல்ல ரெடி பண்ணி வச்சிட்டா நமக்கு நோன்பு சமயம் ரொம்ப ஈஸியா இருக்கும். எவ்வளவு டைம் வந்து சேவ் ஆகும்ங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. நாம நோன்பு சமயத்துல ஈவினிங் வந்து நோன்பு திறக்கிறதுக்கு இஃப்தார் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணுவோம் இல்லையா? அதுக்கு வந்து நான் புதினா ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையை சேர்த்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதால புதினா இலை வந்து ரொம்ப கருத்து போகாமல் நல்லாயிருக்கும். இதை வந்து கொஞ்சம் போல் தண்ணியை சேர்த்து மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல மைய அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு கிளாஸில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை ரொம்ப தண்ணி சேர்க்காம கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்க, நல்ல ஜூஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த புதினா ஜூஸ் வந்து நம்ம நோன்பு திறக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்னா நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அதுக்காக நம்ம அந்தந்த டயத்தில் நம்ம இலையை அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரெடி பண்ணிடலாம் ஜூஸு. அதுக்காக இந்த மாதிரி ஐஸ் ட்ரே எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த ஐஸ் ட்ரே வந்து அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஜூஸை இதில் ஊற்றியாச்சு. இதை வந்து 2 to 3 hours வந்து செட் பண்ணாலே நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு லெமன் ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். 5 லெமனை வந்து எடுத்து நான் சாறு எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி எதுவும் சேர்க்காத கான்சன்ட்ரேட்டடாக உள்ள லெமன் ஜூஸ் தான் இது. இந்த மாதிரி லெமன் ஜூஸையும் ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 3 to 4 hours செட் பண்ணியாச்சுன்னா ரெடி ஆயிரும். இதை வந்து ஐஸ் ட்ரேலேருந்து எடுத்துட்டு நம்ம வந்து ஜிப்லா கவரில் போட்டு வச்சுட்டோம்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ செஞ்சுக்கலாம். இதை வச்சு நான் ஜூஸ் செய்கிற மெத்தடை வந்து வீடியோவோட எண்டில் வந்து காமிச்சிருக்கிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நாம வந்து ஸ்ப்ரிங் ரோல் சீட் வந்து எப்படி செய்யலாங்கிறத வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது உங்களுடைய இஷ்டம் தான், முழுக்க முழுக்க நீங்க கோதுமையிலையும் செய்யலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வழக்கம் போல சப்பாத்தி மாவு எப்படி பிசையுமோ அந்த மாதிரி தண்ணி சேர்த்து எந்த பக்குவத்தில் பிசையுமோ அந்த பக்குவத்தில் பிசைஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மாவை வந்து முதல்ல ரெடி பண்ணி வச்சு ஸ்வீட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நோன்பு திறக்கும் போது ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நம்ம சமோசா சீட்டு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 20 நிமிஷம் ஊற விடுங்க. ஊற விட்டதுக்கப்புறம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அது ஊற டயத்தில் வந்து நம்ம இதுக்கு இஃப்தார் ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம சுகர் சிரப்பை வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வைங்க. அதில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 250 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்துட்டு சுகர் நல்லா கரையிற அளவுக்கு முதல்ல கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நம்ம சுகர் சிரப்பை முதல்ல ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈவினிங் வந்து நம்ம நோன்பு திறக்கும் போது ட்ரிங்க் ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சா மட்டுமே போதும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஒரு கிளாஸில் வந்து எடுத்து ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சுகர் சிரப்பை வந்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுகர் சிரப்பையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சில பேருக்கு வந்து பவுடர் சுகராகவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சுகர் சிரப்பை ரெடி பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால நான் சுகர் சிரப்பை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இது நல்லா ஆற விட்டுருங்க. ஆற தண்டி மூடிய முழுசாக மூடாமல் லேசாக காற்று போகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்னென்ன ஐட்டம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னா, இப்போ நோம்புக்கு வந்து நம்ம நோம்பு கஞ்சி ரெகுலராக செய்கிறதா இருந்தால் நம்மளுக்கு பொடி உள்ளி அடிக்கடி உரிக்கிறதுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்காக பொடி உள்ளியை வந்து இந்த மாதிரி தோலை உரிச்சு ஜிப்லா கவரில் போட்டு வச்சிருக்கேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 4 days நல்லாயிருக்கும். ஃப்ரீஸில் வச்சிங்கன்னா 1 monthக்கு மேலே நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி நான் கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணி தூசி எல்லாமே போக க்ளீன் பண்ணி ஜிப்லா கவரில் போட்டு வச்சிருக்கிறேன். இதை நீங்கள் கழுவிட்டு பண்ணுறதா இருந்தால் நல்லா கழுவிட்டு நல்லா ஈரம் போக நல்லா உலர்த்திட்டு ஜிப்லா கவரில் போட்டு வைங்க. கருவேப்பிலையும் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். புதினாவையும் அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நீங்கள் ஜிப்லா கவரில் போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 week நல்லபடியாகவே இருக்கும். ஒன்றும் கெட்டு போகாது. இப்போ வந்து பூண்டையும் தோல் உரிச்சு வச்சுருக்கேன். நம்மளுக்கு நோம்புக்கு வந்து எப்போதுமே இந்த இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை தான் ரொம்ப முக்கியம். அதனால் நான் இஞ்சி பூண்டு 2யுமே தோலை உரிச்சு நறுக்கி வச்சுருக்கிறேன். பூண்டை வந்து முழுசாகவே வச்சுருக்கிறேன். நம்ம தேவைக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இஞ்சியை வந்து தோலை சீவி இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன்.
இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ரெடிமேடாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு இஞ்சி வந்து எடுத்துருக்கிறேன். 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஈக்குவலாக சில பேர் போடுவாங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பேன். இந்த மாதிரி சேர்த்து அரைச்சோன்னா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணுறதால கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரீஃபைண்ட் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஸ்டாக் பண்ணி வைக்கிறதால இந்த மாதிரி உப்பு சேர்த்து வைக்கிறதால கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துட்டு இப்போ வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜின்னா கண்டிப்பாக 1 வீக்குக்கு மேலேயே நல்லாவே இருக்கும். ஃப்ரீசர்னா நம்மளுக்கு வந்து 1 மந்த்துக்கு மேலேயே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இதே மாதிரி நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்க வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான். உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு தோலை உரிக்கிறதுக்கு இதெல்லாம் ஆட்கள் ஜாஸ்தி இருக்குன்னா நீங்கள் வந்து ஈஸியாக நிறையவே உரித்து ஈஸியாக வந்து நிறைய அளவுக்கு நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கலாம். 1 மந்த் அளவுக்கு நீங்கள் வைக்கிறதா இருந்தால் ஃப்ரீசரில் வச்சுட்டு 1 மந்த்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி ஜாரில் வச்சு யூஸ் பண்ணோன்னா சீக்கிரத்தில் வந்து கெட்டு போகாது. நம்ம அதில் வந்து ஈரம் ரொம்ப படாத மாதிரி யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சாச்சு. இப்போ மூடி வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட்டோன்னா அது பாட்டு கெட்டு போகாமல் இருக்கும். நம்மளுக்கு எத்தனை நாள் ஆனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து மீதி உள்ள இந்த இஞ்சி பூண்டு நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, இஞ்சியும் பூண்டு நம்மளுக்கு வந்து நோன்பு திறக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு கிரேவிக்கோ மசாலா எதுக்குனாலுமே தேவைப்படும். அதே சமயம் நோன்பு கஞ்சி அடிக்கடி செய்கிறதா இருந்தால் தேவைப்படும். அதுக்கு அடிக்கடி நம்ம உரிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா, அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நோன்பு சமயம் நம்ம அடிக்கடி வந்து பழங்களும் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த பழத்தை வச்சு நம்ம எப்படி பழ ஜூஸ் வந்து ஈஸியாக ப்ரிப்பரேஷன் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்மூத்தி ஜூஸ்லாம் எப்படி பண்ணலாங்கிறதுக்காக நான் அந்த பழம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஜாஸ்தி பழங்கள் வந்து நோன்பு சமயம் யூஸ் பண்ணிக்கோங்க. உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தேவைப்படும். அப்போ அதனால் ஜாஸ்தி பழங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஈஸியான மெத்தடில் எப்படி ஃப்ரீஸ் பண்ணிக்கலாங்கிறதையும் பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பனானாவை எடுத்துருக்கேன். ஒரு பனானாவை தோலை உரிச்சிட்டு அதை வந்து சின்ன சின்ன துண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சின்ன சைஸ் பனானாங்கிறதால நான் 1 பனானா எடுத்துருக்கிறேன். இதே பெரிய சைஸ்னா நீங்கள் ஹாஃப் கூட போதும். இப்போ 1 பனானா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து ஒரே மாம்பழத்தை வந்து பெரிய சைஸ் மாம்பழங்கிறதால தோலை உரிச்சு நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து ஒரு 1/4 பாக அளவுக்கு வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஆப்பிளையும் இதே மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஆப்பிளும் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் ஒரு பாதி அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை 3ஐயும் வந்து ஜிப்லா கவரில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். 1 to 2 months வரைக்கும் அது கெட்டு போகாது, அப்படியே தான் இருக்கும். இதை நம்ம வந்து ஸ்மூத்தியாவோ இல்லை மில்க் ஷேக்காகவோ எந்த விதத்துலையும் வெறும் ஜூஸ், பால், தயிர் எதுவுமே சேர்க்காம வெறும் வாட்டர் விட்டுக்குனாலும் நம்ம ஜூஸ் மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த ஜூஸ் மெத்தடு கூட நான் அந்த வீடியோவோட எண்டில் வந்து செஞ்சு காமிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம ஜிப்லா கவரில் போட்டு வச்சுட்டு ஏரெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீல் வச்சு நம்ம லாக் பண்ணிட்டோம்னா இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா எத்தனை நாள் ஆனாலும் கெட்டு போகாது. சூப்பராக நம்ம யூஸ் பண்ணலாம். நோன்பு திறக்கும்போது ஈஸியாக நம்ம மில்க் ஷேக் வந்து நல்லா பண்ணிக்கலாம். இந்த பழங்களை தவிர வேறு பழங்களையும் இதே முறையில் நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். நோன்பு சமயத்தில் நம்ம எந்தெந்த பொருள் வந்து ஸ்டாக் வச்சுக்கலாம், எந்தெந்த பொருள் கண்டிப்பாக இருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் முதலாவதாக உங்களுக்கு காமிக்கிறது வந்து பாதாம் பிசின். அதை நான் உங்களுக்கு கட் பண்ணியே காமிக்கிறேன். பாருங்க, இதுதான் பாதாம் பிசின். பார்க்குறதுக்கு கூழாங்கல் மாதிரியே இருக்கும், சீனிக்கல் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பாதாம் பிசின் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம ஒரு பவுலில் வந்து ஓரளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு ஒரு 3 hours ஊற வச்சாலே போதும். நல்ல பொதுன்னு நல்ல 1 கப் அளவுக்கு கிடச்சிரும். அதோட கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கிறேன், ஜெல்லி கிறிஸ்டல் பவுடரும் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்ம ஃபலூடாக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட்லாம் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த சப்ஜா விதை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. பாதாம் பிசின், சப்ஜா விதை இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நோன்பு சமயத்தில் கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள். உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. எல்லா ஜூஸ்லையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நான் வந்து இளநியையும் வாங்கி ஸ்டாக் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் நம்ம ஸ்டாக் வச்சு குடிச்சிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நோன்பு சமயத்தில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 பாட்டிலையும் நான் நிறச்சி வச்சுருக்கேன். 4 இளநியை வந்து நான் எடுத்து இதில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நோன்பு சமயத்தில் இளநியும் ஜாஸ்தி குடிங்க. இப்போ வந்து நம்ம அடுத்ததாக வந்து நான் வந்து சன்னா வந்து நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். நல்லா ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரீசர்னால் கண்டிப்பாக நம்ம 1 month நாள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜுன்னா 1 weekனாலும் அது பாட்டு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் செய்யாது. நம்ம சாட் ஐட்டம் யூஸ் பண்ணுறதுக்கு, வேறு சுண்டல், அதுக்கப்புறம் குழம்பு இல்லை சன்னா மசாலா எதுக்குனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா ஜிப்லா கவர்லையும் வச்சுக்கலாம்.
அதே மாதிரி நான் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு தோலை வந்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதையும் நம்ம ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம சமோசா பண்ணுறதுக்கு, அப்புறம் ஈவினிங் வந்து கட்லெட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது உருளைக்கிழங்கு குருமா வைக்கிறதுக்கு, எதுக்குனாலுமே நம்ம டக்கு டக்குன்னு வந்து ஒவ்வொரு ஆட்டையும் நம்ம வேக வச்சுட்டு இருக்கிறது டைம் வேஸ்ட் ஆகும் இல்லையா? இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தோம்னா டக்குன்னு வந்து செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நோன்பு திறக்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டேட்ஸ் வேணும். அதனால் இந்த டேட்ஸ் வச்சு நிறைய ஐட்டமும் நம்ம செஞ்சுக்கலாம். அதனால் டேட்ஸ் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அதே போல் நன்னாரி சிரப்பும் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அதனால் கண்டிப்பாக இந்த சிரப்பும் வாங்கி வச்சுக்கிட்டு அடிக்கடி நன்னாரி சர்பத்தும் போட்டு குடிச்சுக்கோங்க. அதே மாதிரி ரோஸ் சிரப்பும் வாங்கி வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம ஃபலூடா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரோஸ் மில்க் பண்ணலாம். இதெல்லாமே உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதனால் கண்டிப்பாக நோன்பு சமயத்தில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஈவினிங் நோம்பு திறக்கும்போது கண்டிப்பாக வந்து ஸ்நாக்ஸ் தேவை. அதுக்கு வந்து நான் இப்போ பஜ்ஜி பேட்டரி எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறது காமிக்கேன். அதுக்கு 1 கப்புக்கு அளவுக்கு கடலை மாவும், 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது பைண்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஜிப்லா கவரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எப்போ தேவையோ அப்போ செஞ்சுக்கலாம். இது வந்து பஜ்ஜி, பக்கோடா, அதுக்கப்புறம் ஆனியன் போண்டா, இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த ஐட்டம் செய்யணும்னாலும் இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தடில் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வந்து நம்ம மைதா மாவு ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு செய்கிறதுக்கு, அது வந்து 20 நிமிஷம் ஊறியாச்சு. இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி சின்ன சைஸில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாமே நோன்பு சமயத்தில் மட்டும் செய்யக்கூடியது இல்லை. மற்ற காலத்துலேயும் கூட நம்மளுக்கு ஃப்ரீயான டயத்தில் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், ஈஸியாக எல்லாரும் செய்யலாம். அதே சமயம் இது பேச்சுலர்ஸும் செய்யலாம், ஆஃபீஸ் போகக்கூடிய லேடிஸும் ஈஸியாக அதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கும் டைம் வந்து சேவ் ஆகும். இப்போ வந்து இந்த மாதிரி சப்பாத்தியை வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் மைதா வந்து லைட்டாக வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சால் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு ஷீட்டாக அது மேலே வைக்கும்போது ஒவ்வொரு ஷீட்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நம்மளுக்கு லாஸ்ட்டு பிரித்து எடுக்கும்போது ஈஸியாக வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம முதல்ல ஆயில் தேய்ச்சி மைதா வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே அடுத்த லேயர் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி ஆயிலையும் தேய்ச்சிட்டு அந்த மைதாவையும் கொஞ்சோண்டு டஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதே சேம் ப்ரொசீஜரில் நம்ம 7-8 சப்பாத்தினாலும் எத்தனை நாளும் நம்மளுக்கு விருப்பமோ அத்தனை இதையும் இதே மாதிரி போட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து நல்ல மெல்லிசான முறையில் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ப்ரொஃபஷ்னலாக செய்யக்கூடிய சமோசா சீட்டு வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோவாகவே பர்ஃபெக்டாக எப்படி சமோசா சீட்டு பண்ணலாம், அப்புறம் சமோசாவும் நம்ம எப்படி பண்ணலாம், அதுக்கான மசாலா எல்லாமே நான் தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா தேய்ச்சிக்கிடணும். திக்னஸ் வந்து பார்த்துக்கோங்க, கொஞ்சம் மெல்லிசாக தான் தேய்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஷீட் வந்து ரொம்ப தின்னாக கிடைக்கும். தின்னாக கிடைச்சாதான் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரிங் ரோல்லாம் பொரிச்சு எடுத்தோம்னா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு தோசைக்கல்லை வைங்க. தோசை கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டை வந்து அது மேலே வச்சுருங்க. மீடியம் ஸ்பீடில் வைங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சீக்கிரம் வந்து அடிப்பிடிச்சிரும், கருகியும் போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் அது லைட் குக்காக தான் ஆகணும். மேலே வந்து இந்த பாருங்கள் லைட்டாக பபிள் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டோம்னா அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு 1 நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஹாஃப் குக் ஆயிருச்சு. ஓரத்தெல்லாம் நம்ம வந்து ட்ரிம் பண்ணி விட்டுறணும். ட்ரிம் பண்ணி விட்டால் தான் நம்மளுக்கு வந்து ஷீட் வந்து லேயராக ஈஸியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். ஓரங்கள் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு ஸ்கேலை எடுத்துக்கிட்டு நம்ம மெஷர் பண்ணோம்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுலேயே கொஞ்சம் போல் வந்து சமோசா சீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். நான் இப்போ அளவு எடுக்கிறேன் பாருங்கள், இதுதான் ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டுக்கு உண்டான அளவு. இந்த ஷீட்டு போதுமானதாக இருக்கும், அதனால் நான் இந்த அளவுக்கு அளவு எடுத்துருக்கிறேன். மீதி உள்ள சின்ன ஷேப்பு வந்து சின்ன ஸ்ப்ரிங் ரோல் வந்து நம்ம பண்ணிக்கலாம். எந்த பீஸுமே நான் வேஸ்ட் ஆகாத மாதிரி தான் இதில் பண்ணியிருக்கிறேன். பெர்ஃபெக்டாக பண்ணணும்னா நம்ம வந்து கொஞ்சம் பீசஸ்லாம் வேஸ்ட் ஆகும். நான் வந்து அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பெர்ஃபெக்டாகவே செஞ்சு காமிக்கிறேன்.
இப்போ பாருங்க எவ்வளோ அழகா லேயரா பிஞ்சு வருது பாருங்க. அதுக்கு காரணம் வந்து நம்ம ஆயில தடவிட்டு மைதா டஸ்ட் பண்றதால தான் ஈஸியா வருது. அதனால கண்டிப்பா அதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க. நல்லா சூப்பராவே வரும். இப்போ பாருங்க நம்மளுடைய ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் ரெடி ஆயிருச்சு, சமோசா ஷீட் ரெடி ஆயிருச்சு, மினி ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டும் ரெடி ஆயிருச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நம்ம 1 வீக்குக்கு கூட நல்லா இருக்கும். ஆனால் ஃப்ரீசரில் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா இது 1 மந்த்துக்கு நல்லா இருக்கும். ஆனால் நம்ம செய்யறதுக்கு 1 ஹவருக்கு முந்தி வெளியில் எடுத்து வச்சிடணும் ஃப்ரீசரில் வைக்கிறதா இருந்தால். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியான மெத்தடில் வந்து நல்லா செய்ய வரும். பாருங்க காமிக்க பாருங்க இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கலாம் சமோசா சீட்டு. பாருங்க இது மினி ஸ்ப்ரிங் ரோல் ஷீட். இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்து செஞ்சுக்கலாம். நான் எந்த பீஸும் வேஸ்ட் ஆகாத மாதிரி செஞ்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் கிளிங் ரேப் வந்து யூஸ் பண்ணி இதை வந்து கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். என்கிட்ட வந்து பெரிய சைஸ் வந்து ஜிப்லாக் கவர் இல்லைங்கிறதால நான் இந்த மாதிரி கவர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸ் ஜிப்லாக் கவர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இதே மாதிரி இதை வந்து நான் சின்ன ஸ்ப்ரிங் ரோல் சீட்டு வந்து இந்த மாதிரி ஜிப்லாக் கவர்லையும் வச்சிருக்கிறேன். இப்போ பாருங்க எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சிடலாம். நோம்பு சமயத்தில் நம்ம ஈஸியான முறையில் வந்து ஈஸியாக ஸ்ப்ரிங் ரோல் அப்புறம் சமோசாலாம் ஈஸியாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஃப்ரூட்ஸு, அதெல்லாம் நான் ஜிப்லா கவரில் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் ஒரு மில்க் ஷேக் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ரெடி பண்ணி வச்ச இந்த பழத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 கப் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சில்டு பால்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சுகர் சிரப்பு, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பழம் ஏற்கனவே இனிப்பாக இருக்குங்கிறதால நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஈஸியான சேர்த்தாச்சு. இப்போ மூடியை வச்சு மூடிட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோன்னா நம்மளுடைய மிக்ஸ்டு ஃப்ரூட் மில்க் ஷேக் வந்து ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இது வந்து நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம். இப்போ ஊற வச்சா சப்ஜா சீடும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு இந்த ஜூஸ் குடித்தோன்னா உண்மையிலே உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி. கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம புதினா லெமன்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, லெமன் க்யூப்ஸு புதினா க்யூப்ஸு, அதை வச்சு நம்ம ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் வந்து ரெடி பண்ணலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு 2மே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சுகர் சிரப்பு, அதுவும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 1லிருந்து 1.25 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சப்ஜா சீடு, அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குடிச்சோன்னா ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் வந்து ஈஸியான மெத்தடில் நம்மளுக்கு நோம்பு திறக்கிறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன இந்த எல்லா மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ப்ரிப்ரேஷனை வந்து இந்த நோம்புக்கு வந்து ரெடி பண்ணிட்டு வச்சிங்கன்னா நீங்களும் இந்த நோம்பை வந்து ஈஸியான மெத்தடில் எல்லா ரெசிபியுமே ஈஸியாக குயிக்காக வந்து செஞ்சிடலாம். டைமும் சேவ் ஆகும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் செய்யுங்க. இந்த நோம்பை சூப்பராக என்ஜாய் பண்ணி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.